இந்த திட்டத்தின் முழு வடிவம் என்னன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு பரிந்துரைத்ததுதான் அரசியலமைப்பு 129வது திருத்த சட்ட மசோதா 2024. இதுல முன்மொழியப்பட்ட புதிய சரத்து 82A ரொம்ப முக்கியமானது. மத்திய தேர்தல் காலத்தோட பொருந்துறதுக்காக ஒரு சட்டமன்றத்துல 5 ஆண்டுகள் நிறைவு பெறலனாலும் அதை முன்கூட்டியே கலைக்கலான்னு அதிகாரத்தை தருது. இந்த மசோதாவின் மிக மோசமான அம்சம் என்னன்னா, மீதமுள்ள கால தேர்தல் அப்படிங்கிற புதிய கருத்து. அதாவது ஒரு சட்டமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டா திரும்பியும் தேர்தல் நடத்தப்படும். ஆனா அது முழுமையா 5 ஆண்டுகள் கிடையாது, மீதமுள்ள ஆண்டுகளுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்றம் 3 ஆண்டுகள்ல கலைக்கப்படுதுன்னா மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். அந்த அரசு 2 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதனால மக்களுடைய வாக்கின் மதிப்பு குறையும். ஒரு அரசால நீண்ட கால திட்டத்தை செயல்படுத்த முடியாது, குறுகிய கால திட்டங்களை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இதனால நாடு பின்னோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு மு.க.ஸ்டாலின் சுட்டி காட்டுறாரு. இதுல இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கிறதா மு.க.ஸ்டாலின் குறிப்பிடுறாரு. அதாவது ஒரு சட்டமன்றத்துல ஆட்சி கவிழ்க்கப்பட்டா மறுபுறம் மத்திய தேர்தல் காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு இது சொல்லுது. அதாவது மாச கணக்குல வருஷ கணக்குல மக்களால் தேர்வு செய்யப்படாத குடியரசுத் தலைவர், அதாவது ஆளுநர் ஆட்சி நடைபெறும். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு மு.க.ஸ்டாலின் குறிப்பிடுறாரு. இந்த திட்டத்துல முக்கிய வாதமா வைக்கிறது செலவு அதிகம். உண்மையிலேயே எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தோம்னா, மக்களவை பிளஸ் மாநில சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் சேர்ந்து 4500 கோடி, அதாவது இந்திய ஜிடிபியில 0.03% மட்டும்தான். இதை குறைக்கிறதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தையே தலைகீழா மாற்றுறது அவசியமா? இது நியாயம்தானா அப்படின்ற கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்காரு. இப்போது இருக்கிற முறையில மத்திய மாநில உள்ளாட்சி தேர்தல்கள் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்குது. அதனால இது ஒரு பலனை தருது. இப்ப இருக்கக்கூடிய அரசுல அதிருப்தி இருந்தா அது அடுத்து வர தேர்தல்ல பிரதிபலிக்கும். இது ஒவ்வொரு ஆட்சி செய்யும் அரசியல் கட்சிக்கும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது அப்படின்னு மு.க.ஸ்டாலின் சொல்றாரு. இந்தோனேஷியா செய்த தவறு ஒரே நாள்ல அனைத்து தேர்தல்களையும் நடத்தணும்னு முடிவு செஞ்சது. இதன் விளைவா ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவும் இதே தவறை செய்யக்கூடாதுன்னு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்காரு.